ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஹர்கேஷா. சூப்பராக டே இன்னைக்கு. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற கார் தான். ஸோ அன்னைக்கு டசன் ரிவ்யூ பார்த்தோம், இன்னைக்கு கரெக்டாக ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 1 year ஆகுது. 20,000 kilometers கரெக்டாக ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த காரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs. ஸோ வந்து 18 lakhsன்னு நினைக்கிறேன் வாங்கினது. ஓகே, ஸோ எல்லா கார்லேயும் 120 or 80 தாண்டினாவே ஒரு இரிட்டேட்டிங் எல்லாம் அடிக்கும். அதுக்கு இன்னைக்கு ரிமோட் ஆக்சஸ் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ கார் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. வயர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 20 minutesல 11 ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆமாம், இது எங்களோட கார் கிடையாது, எங்களோட ரிலேட்டிவ்ஸோட கார் தான். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 3 or 4 monthsல அவங்க வீட்டுக்கே போயிடும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த கிரெட்டாவோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இப்போ வர கார்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் இங்கே தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். அண்ட் அகேன் எப்படி பானட் ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் இங்கெல்லாம் பிடிச்சிருக்கா ஓப்பன் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணாவே ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒயிட் ஃபஸ்ட்டு பிளாக்ல வாங்கிடலாம், அழுக்கும் தெரியாது அண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து பிளாக் கலரில் வாங்குற மாதிரி தான் ஐடியா இருந்தது. பட் ஆனால் ஒரு ப்ராப்ளம், பிளாக் கலரில் இருந்தால் வண்டி போகிறப்போ தெரியாது, இடிச்சிட்டாங்கன்னா. ஸோ கொஞ்சம் ஒயிட் அப்படிங்கிறப்ப நீங்கள் செராமிக் கோட்டிங் போடுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த கிரெட்டா வந்து பார்த்திங்கன்னா டசன் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 2022 மாடல் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா SXன்னு ஒரு பேட்ச்னு தந்திருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஸோ சன்ரூஃப் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கார் 7 seaterன்னு நினைப்பீங்க, ஆனால் இது 7 seater கிடையாது. பட் இது 5 seater தான். ஆனால் உங்களுக்கு லெக் ரூம் செம்மையாக இருக்கும். ஸோ டசன் இப்போ இருக்கிற கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்ஸ்னால் கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் இருக்கும். பட் ஸ்டில் இது ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பனிங் கிடையாது, நார்மலாக தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் எப்போவுமே இங்கே தான் தருவாங்க. என்னைக்காவது இங்கே பார்த்துருக்கீங்களா? ஸோ அண்ட் அகேன் இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் கார் தான். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் காமிக்கிறேன். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று தந்திருக்காங்க. பேசிக்லி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் பிரேக் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இங்கே வரைக்கும் இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாக இண்டிகேட்டர் கரெக்டாக வரலன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, குட்டியாக இருக்குன்னு இதுதான் டயர்ஸ்ன்னு நினைப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 yearsக்கு முன்னாடி அந்த மாடல் தான். இன்னும் 1 year தான் ஆயிருக்கு. ஓகே, 1 year தான் முடிஞ்சிருக்கு.
ஸோ அண்ட் டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் டோர்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக எல்லா கார்லேயும் இங்கேயே கட் ஆகிடும், இது மட்டும் தான் வெளியே வரும். பட் இப்படி இழுக்கிறப்ப ஃபுல்லாகவே வெளியே வருது. ஸோ அதுதான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, இங்கெல்லாம் தெரியும். அண்ட் நார்மலி இங்கேயும் கூட இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்டில் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, லேப்டாப்பில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிடலாம். ஸோ ஓகே, கிரெட்டாவோட ப்ரைஸை உங்களுக்கு சொல்லிடலாம். ோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கிரெட்டாவோட ப்ரைஸ் 10.90 lakhs அப்படின்னு போட்டிருக்கு. நான் உருட்டில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பட் 2022 ப்ரைஸ் பார்த்துடலாம். அரவுண்ட் பாருங்க 20 lakhs போட்டிருக்கு. 20 lakhs போட்டிருக்கு. ஸோ மேபி கம்மி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைஸை. ஸோ ஓகே, 2019 இருக்கிற டூசானை பார்த்துடலாம். ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம். $29.2 35 lakhs வரைக்கும். நான் உருட்டில் உண்மையாக தான். ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காரை நாங்கள் விற்கலாங்கிற ஐடியாவில் இருந்தோம், ஆனால் இப்போ விற்கல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சொல்ல முடியாது, அது சொல்ல மாட்டேன். அது சொல்கிறேன், ஓகே நான் சொல்ல மாட்டேன் அதை. ஸோ விற்கிறோம் அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. ஓகே, 18 lakhsக்கு வாங்கினோம். பட் இதை இப்போ 20,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இப்போ இதை போய் ஹுண்டாயில் எவ்வளோ, ஐ மீன் பெங்களூரில் தான் வாங்கினது, ப்ளூ ஹுண்டாயில். இதை போய் இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டோம். 16 to 15 lakhs வரைக்கும் போகுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அண்ட் காருக்கும் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை, டயர் தேயில. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஓகே, ஸோ பாய் பாய் பாய்.